டுடேஸ் வந்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. மிளகா கிள்ளி போட்ட மாங்காய் குழம்புங்க. மிளகாத்தூளே போடாமல் வெறும் மிளகாய் கிள்ளி போட்ட மாங்காய் குழம்பு தான். அதே மாதிரி எந்த காயும் இல்லை, வெறும் மாங்காய் போட்டது தான். இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால தான் இன்றைக்கி இது செஞ்சுட்டேன். இப்போல்லாம் சிம்பிளாக செய்கிறது, ஏன்னா 7:30 நம்ம வேலை முடிக்கணும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுருது. லஞ்சுக்கும் ஆகிடும், டிஃபனுக்கும் ஆகிடும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, மாங்காய் இருந்தால் போதும் வீட்டில். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கொஞ்சமாக, நான் ஒவ்வொரு கப்பு தான் எடுத்துருக்கேன். எடுத்து அதிலேயே தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் எண்ணெய் போட்டு பெருங்காயம் கட்டி சின்னோண்டு போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6 வரமிளகாய் கிள்ளி போட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளித்து விட்டுட்டு இதில் வந்து வெந்தயம் போடக்கூடாது. குறிப்பாக மாங்காய் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மாங்காய் வந்து அந்த உப்பு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கருவேப்பிலை பொடி, நான் ஏற்கனவே என்னுடைய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை பொடி 2 ஸ்பூனும், சாம்பார் பொடி இல்லையா குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருந்தது, நான் சாம்பார் பொடி போட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுடும். அந்த மாங்காய், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப குழையிற மாதிரி இது வேகக்கூடாது. பருப்பு தெரியணும், ஆனால் வெந்திருக்கணும். அந்த மாதிரி அதிலே ஒரு கடைஞ்சி நான் எடுத்து ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க. அது தேவையான அளவுக்கு நம்ம அந்த பருப்பு நல்லா கிண்டி விடும்போது நமக்கு தெரியும், ஓரளவுக்கு குழம்பு பதத்துக்கு வரும்போது அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கடைசியில் நல்லா அந்த மாங்காய் கொதித்து அந்த பொடியோடு வரும்போது, அதனால தான் பொடி மிளகாய் கிள்ளி போட்டு இது வந்து பொடி குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சாம்பார் பொடி, கருவேப்பிலை பொடி, அவ்வளோதான். மஞ்சள் பொடி எல்லாமே பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மிளகாத்தூளோ வேறு தனியாத்தூளோ எதுவுமே யூஸ் பண்ணல. நல்லா கொதித்து வரும்போது செம்மையாக வாசனை வரும். சாம்பார் தூள் போடுறதுனாலையும் அந்த கருவேப்பிலை பொடி போடுறதுனாலையும் உண்மையிலே அந்த மாங்காவோட ஃப்ளேவர் அதில் இறங்கும். இதில் வந்து புளியும் போடக்கூடாது. மெயினாக இது மாங்காய் குழம்புனா மாங்காய் குழம்பு தான். மாங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ண, காயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி பாருங்கள், இதில் வந்து நான் வந்து சும்மா கல் தோசை மாதிரி தான் போட்டேன். அப்படியே சாஃப்டாக மெதுன்னு அப்படியே அந்த தோசைக்கு அந்த மாங்காய் குழம்புலையும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா 4 தோசை பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். நான் தோசை ஊற்றுனதுனால தோசையை தொட்டு சாப்பிட்டோம்.